உங்கள் சிந்தனைக்கு. இந்த காணொளியில் நீங்கள் கீழ்கண்ட தலைப்புகளில் வேதவசனத்தின் அடிப்படையில் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். போதனை அல்லது டீச்சிங் என்றால் என்ன? உபதேசம் அல்லது டாக்டரின் என்றால் என்ன? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கிறிஸ்தவத்தில் சில அடிப்படை உபதேசங்கள் உள்ளன. கிறிஸ்தவத்தில் உள்ள முக்கிய உபதேசங்களில் எவைகள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத உபதேசங்கள்? மனித அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத 7 உபதேசங்கள் காணப்படுகின்றன. அவைகள் ஏன் மனித அறிவை கொண்டு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத உபதேசங்களாக காணப்படுகின்றன? இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த காணொளியில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உபதேசங்களை விசுவாசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கட்டாயம் கேளுங்கள். இந்த காணொளியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் இறையியலை ஆழமாக புரிந்து கொள்ள உங்களுக்கு இந்த குறுஞ்செய்திகள் பயனுள்ளதாக இருக்கும். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், உபதேசம் என்றால் என்ன, போதனை என்றால் என்ன, உபதேசத்திற்கும் போதனைக்கும் என்ன வித்தியாசம், வேதத்தில் காணப்படுகின்ற அடிப்படையான உபதேசங்களில் மிகவும் கருகலான புரிந்து கொள்ள முடியாத 7 உபதேசங்களை குறித்து சற்று சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், போதனை என்றால் என்ன, உபதேசம் என்றால் என்ன, டீச்சிங் என்றால் என்ன, டாக்டரின் என்றால் என்ன. உபதேசம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 4:16, தீத்து 2:1 இவைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உபதேசத்தை குறித்து பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ கற்றுக்கொண்ட உபதேசங்களில் உறுதியாக இரு என்கிற வார்த்தை காணப்படும். அதாவது அந்த டாக்டரின் என்றால் என்ன என்று பார்க்கும்போது போதித்து உருவாக்குவது என்று அர்த்தம். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்று பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்தவத்திற்கென்று சில உபதேசங்கள் இருக்கின்றது. டீச்சிங் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது போதனை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது வேதத்தை விளக்குவதற்கான ஒரு முறைமைதான் டீச்சிங். வேதத்தை உள்ள பல கருத்துக்களை போதிக்கிற ஒரு காரியம்தான் டீச்சிங். டீச்சிங்கில் இருந்து பிறப்பதுதான் உபதேசம். டீச்சிங் என்பது ஒரு விதையானால் உபதேசம் என்பது ஒரு ஆலமரம். எல்லா உபதேசங்களும் போதனையில் இருந்து வரக்கூடிய காரியம். டீச்சிங் தான் பேஸு. அதனுடைய அடிப்படையில் உபதேசங்கள் கட்டப்படுகின்றது. ரட்சிப்பை குறித்து, பாவத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பலவிதமான டீச்சிங் இருக்கும். அந்த டீச்சிங்கில் அடிப்படையில் ஒரு கருத்தை உருவாக்கி ஒரு டாக்டரினை, ஒரு உபதேசத்தை உருவாக்குற காரியம், அதுதான் பேஸு. எல்லா உபதேசங்களும் போதனையின் அடிப்படை வெளிவிடக்கூடிய காரியம். ஆனால் எல்லா போதனைகளும் உபதேசங்களாக மாறிவிட முடியாது. அந்த போதனைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை பார்த்து அதை சபை மக்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே all the teachings are not doctrines, but all the doctrines will come from the teaching. இதுதான் பேசிக். டீச்சிங்க்கும் டாக்டரினுக்கும் உள்ள வித்தியாசம். உபதேசம் என்பது வேறு, போதனை என்பது வேறு. இன்றைக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், வேதத்தில் பல வகையான உபதேசங்கள் காணப்படுகின்றது. அடிப்படையான உபதேசங்கள், ரட்சிப்பை குறித்த உபதேசம், இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள உபதேசம், பாடுகளை குறித்துள்ள உபதேசம், மனம் திரும்புதலை குறித்துள்ள உபதேசம், தூதர்களை பற்றியுள்ள உபதேசம், சாத்தானை பற்றியுள்ள உபதேசம், இப்படி பல வகையான உபதேசங்கள், அடிப்படை உபதேசங்கள் கிறிஸ்தவத்தில் காணப்படுகின்றது. இவைகள் தான் அடிப்படை. அதாவது ஒரு சப்ஜெக்டை குறித்து வேதம் முழுமையாக என்ன சொல்கிறது, ஓவரால் கான்செப்ட்ல ஒரு கருத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை விவாதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டிஃபைன் பண்ணி அதை வடிவமைத்து வருகிற காரியம் தான் உபதேசம். அதுல சில காரியங்கள், சில உபதேசங்கள் மிகவும் ஃபண்டமெண்டல், அதுதான் பேசிக். அந்த உபதேசங்கள்ல சில உபதேசங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமான உபதேசம். ஆனாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நம்முடைய வேத பண்டிதர்கள் அதை உபதேசமாக கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த உபதேசங்களை எடுத்து விட்டால் கிறிஸ்டியானிட்டியை கீழே விழுந்துவிடும். ஆனா அதே சமயத்தில் நம்முடைய சிற்றறிவுக்கு, நம்முடைய சின்ன மூளையை கொண்டு அந்த உபதேசங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த உபதேசங்கள் வேதத்தில் எல்லா இடங்களிலும் காணப்பட்டு அது மறைமுகமாக டெவலப் ஆகி வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து கடினமான 7 உபதேசங்கள்
அதேவேளை அடிப்படையான உபதேசங்கள் என்றால் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாத முதல் டாக்டரின் எதுனா, கிறிஸ்தவத்திலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனால் ஃபண்டமெண்டல், ஆனால் அவசியமான புரிந்து கொள்ள முடியாத உபதேசம் எதுவென்றால் த டாக்டரின் ஆஃப் ட்ரினிட்டி, திருத்துவ கோட்பாடு. கடவுள் ஒருவரே, ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என 3 நபர்களாக அறியப்படுகிறார். உபாகம் 6:4 பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 நபர்களாக வெளிப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மத்தேயு 28:19 பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சகல ஜாதிகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 நபர்களாக கடவுள் காணப்படுகின்றார். 3 நபர்கள், ஆனால் ஒரே கடவுள். இதை மனித ஞானத்தை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் இது சபை முன்னோர்கள் இதை ஏற்றுக்கொண்டு டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி அடிப்படை உபதேசமாக வைத்திருக்கிறார்கள். திருத்துவம் என்கிற வார்த்தை வேதத்தில் காணப்படாவிட்டாலும் த டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி வேதம் அங்கீகரித்த ஒரு கோட்பாடாக காணப்படுகின்றது. அதனுடைய சித்தாந்தங்கள், அதனுடைய தெளிவுரைகள் வேதத்தில் அநேக இடங்களில் காணப்படுகின்ற காரணத்தினாலே டாக்டரின் ஆஃப் ட்ரினிட்டியை சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் காணப்பட்டார். 2 குணங்களை கொண்ட ஒரு மனிதனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். He was divine 100%, he was human 100%. அவர் தேவனாக இருந்த காரணத்தினாலே மனித தன்மைகள் எதுவும் இல்லாதவராக காணப்படவில்லை. 100% அவருக்கும் தாகம் ஏற்பட்டது, பசி ஏற்பட்டது, களைப்பு ஏற்பட்டது. எல்லா மனிதனுடைய குணங்கள், மனிதனுடைய சுபாவங்கள் அனைத்தும் தரித்தவராக காணப்பட்டார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராக காணப்பட்டார். அவர் மனிதனாக பிறந்த காரணத்தினாலே பாவத்தை செய்யாதவராக, பாவ சுபாவம் இல்லாதவராக காணப்பட்டார். 2ம் ஒரே மனிதனத்தில் காணப்பட்டது. 100% தேவனாகவும் 100% மனிதனாக காணப்பட்ட அந்த குணம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கூறுகள். அவர் தம்மை தேவனுடைய குமாரனாக இருந்து பரிசுத்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த காரணத்தினால அந்த பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த டிவினிட்டி அண்ட் ஹியூமனிட்டி இயேசு கிறிஸ்துவுடன் காணப்பட்டது என்பது மிகவும் அடிப்படையான கோட்பாடு. இயேசு கிறிஸ்து மனிதனாக 100% காணப்பட்டார் என்பதற்கு எபிரேயர் 2:14 ஒரு மிக சிறந்த உதாரணம். அதை படித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெரியும். என்னவென்றால், நாம் எப்படி மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக காணப்படுகிறது போல அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இவரை விரும்பினார் என்று இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நாட்களில் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் காணப்பட்டார். அடுத்தபடியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு உபதேசம் எதுவென்றால், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் மனிதனுடைய விசுவாசமும். காட்ஸ் எலெக்ஷன் அண்ட் ப்ரீ நாலேஜ் அண்ட் ஃபெய்த் ஆஃப் த மேன். கடவுள் ஒரு மனிதனை இவன் ரட்சிக்கப்படுவான் என்பதை முன்னறிந்து நம்மளை தெரிந்து கொள்கிறார். ஃபோர் நாலேஜ் அண்ட் எலெக்ஷன். அதே சமயத்தில் மனிதனுடைய பங்கும் காணப்படுகின்றது. இந்த 2ஐயும் இணைத்து பார்ப்பதுதான் த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அண்ட் த டாக்டரின் ஆஃப் ஃபெய்த். இதற்கு சிறந்த உதாரணம் 2 வசனங்கள் உண்டு. எப்படி என்றால், எபேசியர் 1:4 பார்க்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். இது எலெக்ஷன். அதே சமயத்தில் மனிதனுடைய பங்கு என்று பார்க்கும் பொழுது ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். இது ஒரு காரியம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் மனிதனுடைய விசுவாசமும் இணைந்து
ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறது என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. ஒன்றில்லாமல் ஒன்று கிடையாது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் ஃபோர்நாலெட்ஜ், அவருடைய முன்னறிவும் எப்படி முக்கியமானதோ அதே போல மனிதனுடைய விசுவாச அறிக்கையும் முக்கியமானது என்பதை இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இதுவும் சற்று புரிந்து கொள்ள கடினமான ஒரு பகுதி. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கடினமான ஒரு உபதேசங்கள் ஒன்று, மனிதனும் பாடுகளை சகித்தலும். விசுவாசிகள் கடுமையான சோதனைகளை, பாடுகளை சகிப்பார்கள். நன்மை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் ஊழியங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பாடுகள் காணப்படும். இதற்கான காரணத்தை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது. இதற்கான விடையை நித்தியத்தில் தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். இதற்கு சரியான உதாரணம் யோபுடைய வாழ்க்கை. 38வது அதிகாரம் முதல் 42 வரை உள்ள வசனங்களில் இதற்கு தெளிவாக ஓரளவுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் பவுல் ஒரு அழகான சத்தியத்தை சொல்கிறார். ரோமர் 8:28 பார்க்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் சித்தத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே வாய்க்கும். நம்மை பாடுகள் மூலம் நம்மை நடத்தும் பொழுது அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவருக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதனுடைய அடிப்படையிலும் நம்ம வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். எனவே பாடுகளுக்கான விளக்கத்தை யாரும் சரியாக விளக்க முடியாது. அதற்கான பதிலை நித்தியத்தில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பாடுகளை நாம் புலனாய்வு செய்து மனிதர்களை துக்கப்படுத்தக்கூடாது. அடுத்தபடியான ஒரு முக்கியமான டாக்டரின் என்ன? டிவைன் சாவர்னிட்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இறையாண்மை என்றால் என்ன? தேவன் தான் படைத்த படைப்புகளின் மேல் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துகிற ஒரு காரியம். தான் படைத்த படைப்புகளை தான் எப்படி வேண்டுமானால் நடத்த முடியும்ங்கிற அந்த இறையாண்மை. அதே சமயத்தில் மனிதனுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. மனிதனும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷனை கடவுள் கொடுத்திருக்கிறார். இது ஏதேன் தோட்டத்திலிருந்தே தொடங்குகிறது. ஒரு மரத்தின் கனியை புசிக்கலாம், இன்னொரு மரத்தின் கனியை புசிக்க கூடாது. இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு ஆப்ஷனை கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் ரட்சிப்புக்கான வழியை கடவுள் காண்பித்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்வதோ நிராகரிப்பதோ மனிதனுக்குள்ள காரியம். அவர் இறையாண்மை உள்ளவராக இருந்தாலும் இந்த ஆப்ஷனையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். இது சற்று புரிந்து கொள்ள முடியாத காரியம். தேவன் இறையாண்மை உள்ளவர்தான். அப்படி என்றால் மனிதனுக்கு எந்த வேலையும் இல்லையா? மனிதனுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. எப்படி பார்க்கணும் என்றால் பிலிப்பியர் 2:12 பார்க்கும் பொழுது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அது முழுமையாக்க நாம் செயல்பட வேண்டும். ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் என்பதற்காக நாம் எப்படி வேண்டுமானால் வாழ முடியாது. ரட்சிப்பு நிறைவேற ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், அது நிறைவேற நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். பிலிப்பியர் 2:13 பார்க்கும் பொழுது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உருவாக்குகிறார். அந்த விருப்பத்தை எண்ணத்தை நம்மில் உருவாக்கும் பொழுது அதை தெரிந்து கொள்ளக்கூடிய, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இது சற்று கடினமான ஒரு காரியம். இறையாண்மை என்று சொல்லிக்கொண்டு மனிதன் தான் செய்ய வேண்டிய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. மனிதன் எதை வேண்டுமானால் செய்யலாங்கிற காரியமும் தப்பு. அதில் தேவனுடைய இறையாண்மையும் சேர்ந்து காணப்படுகின்றது. எனவே இந்த டாக்டரின் ஆஃப் சாவர்னிட்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற ஒரு உபதேசமும் நம்முடைய மனித அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. இறையாண்மைதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது. மனிதனுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. இந்த இரண்டையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக மிகவும்
ஆணித்தரமான அழுத்தமான அடித்தளமான உபதேசம் எதுவென்றால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் புதிய சரீரத்தை பெற்றுக் கொள்ளுதலுமாகிய அந்த காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது உயிரோடு இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் ஆண்டவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதே நேரத்தில் மரித்த விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் மரித்த விசுவாசிகளும் பழைய ஏற்பாட்டில் நீதிமான்களாக நடந்தவர்களும் அவர்கள் தங்கள் சரீரத்தை விட்டு ஒரு புதிய சரீரமாக உயிர்த்தெழுந்து வருவார்கள். இதில் 2 காரியம் முக்கியமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கும் ஒரு புதிய சரீரம் கிடைக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கும் ஒரு புதிய சரீரம் கிடைக்கும். இருவருக்குமே ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த சரீரம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது. இதை பற்றி 1 கொரிந்தியர் 15:42 நாம் தெளிவாக பார்க்கலாம். எப்படி என்றால், அழிவுள்ள சரீரமாக விதைக்கப்படும், அழிவில்லாத சரீரமாக வெளியே வரும். ஒரு விதையை விதைக்கும் பொழுது அது விதைப்பதுதான் நம்முடைய கடமை. ஆனால் முளைத்து வருவதை பற்றி நமக்கு தெரியாது. அதுபோல் இந்த சரீரம், அழிவுள்ள சரீரம் விதைக்கப்பட்டு அழியாத நித்தியமான மகிமுள்ள சரீரமாக அது வெளிப்படும். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்களுக்கும் சரி, கிறிஸ்துவுக்குள் மரித்த விசுவாசிகளுக்கும் சரி, ஆண்டவராய் இயேசு வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கும் சரி, அவர்கள் அனைவருக்கும் புதிய சரீரம் கொடுக்கப்படும். 2 பாயிண்ட். உயிர்த்தெழுகிற ஒரு காரியமும் அவர்களுக்கு புதிய சரீரத்தை, நித்தியமான மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமும் வேதத்தில் தெளிவாக விளக்கப்படவில்லை. ஆனால் இது நடைபெறக்கூடிய சம்பவம். இந்த சத்தியம் என்று சற்று புரிவதற்கு கஷ்டமா இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மோஸ்ட் ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கு ஒரு புதிய சரீரத்தோடு நித்தியமாக வாழ்வோங்கிற சத்தியம் ஒரு அடிப்படையான சத்தியம். ஆனால் சற்று புரிந்து கொள்ள கடினமான ஒரு சத்தியம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடு உபதேசம் எதுவென்றால் the doctrine of atonement, அதாவது பாவ நிவர்த்தி உபதேசம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் மரணம் எப்படி நம்முடைய பாவத்திற்கான பரிகாரமாக செயல்படுகிறது, தேவனுடைய நீதியும் கிருபையும் எப்படி சிலுவையில் இணைக்கப்படுகின்றது, இயேசு கிறிஸ்து பாவத்திற்கான பரிகாரத்தை யாருக்கு செலுத்தினார், சாத்தானுக்கு செலுத்தினாரா, பிதாவுக்கு செலுத்தினாரா, இது போன்ற விவாதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். என்னவென்றால், அவருடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து அவருடைய பாடுகள் மரணத்தினாலே நமக்கு மீட்பு கிடைக்கிறது, அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, அவருடைய புண்ணிய காரியங்கள் நம்முடைய பாவங்களை மீட்கக்கூடிய நிவர்த்தியாக செயல்படுகிறது என்பதை நாம் அடித்தளமாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து விசுவாசிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. இந்த கோட்பாட்டை தான் விவேகானந்தர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு உலகத்தினுடைய பாவங்களுக்காக ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை, அந்த அடிப்படையான ஒரு சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இது புற மத மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியமாக இருந்தாலும் கிறிஸ்தவம் இந்த சத்தியத்தை ஆழமாக நம்புகிறது. இந்த பதிவில் 7 முக்கியமான அதே வேளையில் சற்று புரிந்து கொள்ள கடினமான உபதேசங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஒன்று என்னன்னா, த டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி, திரித்துவத்தை பற்றியுள்ள உபதேசம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் எப்படி 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் காணப்பட்டார் என்கிற பற்றியுள்ள உபதேசம். 3வது உபதேசம், தீமை மற்றும் துன்பத்தினுடைய பிரச்சனை, ஏன் மனிதர்கள் பாடுபட வேண்டும், விசுவாசிகள் பாடுபட வேண்டும் என்பதை பற்றியுள்ள உபதேசம். தேவனுடைய தெரிந்தெடுத்தலும் மனிதனுடைய விசுவாசமும், தி எலெக்ஷன் அண்ட் ஃபெய்த், இதை பற்றியுள்ள உபதேசத்தை குறித்து தியானித்தோம். அடுத்ததாக, எப்படி மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், அவர்கள் எப்படி புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றியுள்ள உபதேசம். அடுத்தது, த டாக்ட்ரின் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தியை பற்றியுள்ள உபதேசம். இறுதியாக தேவனுடைய இறையாண்மையும் மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும், இதை பெற்றுள்ள உபதேசம் ஆகிய இந்த 7 உபதேசங்கள் அடிப்படையான உபதேசங்கள். நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் 100% விசுவாசத்தோடு ஓட நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. இது மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.